கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசிக்காரங்க இயற்கையிலேயே கணக்கு வழக்கல்ல புலி. எதையும் திட்டமிட்டு செய்யும் குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் நீங்கள்தான். ஆனால் உங்களது கடந்த கால பாதை பல ஏமாற்றங்களையும் கடுமையான போராட்டங்களையும் நிறைந்ததாகவே உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால பாதை என்பது இருந்து கொண்டும் இருந்தது. நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்க தான் கமாண்ட் வழியில கூறணும். ஆனா நாளை சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். நாளை ஜூன் 20 இந்த ஒரு நாள், அந்த சஷ்டி விரத நாள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகும் தவறுகளும் எச்சரிக்கைகளும். ஜூன் 20 சஷ்டி விரத நாள் கன்னி ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு நாள் தான். அன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் வர தொடங்கினாலும் உங்களது சுய புத்தியால் நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களை பாதித்துவிடும். அந்த ஒரு தவறுகளை நீங்க ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நாளைய நாளிலிருந்து இருந்து நீங்க செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகள் அது என்னென்னவென்று நான் கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காலையிலேயே வீண் சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடாது. ஜூன் 20 அன்று காலை வேளையில உங்களது குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது தொழில் கூட்டாளியிடமோ தேவையற்ற ஒரு விஷயத்திற்காக சந்தேகப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட தோன்றும். இது உங்களது அன்றைய நாளின் மன அமைதியை கெடுத்துவிடும் முதல் ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இந்த ஒரு தவறை நீங்க நாளைய நாள்ல பண்ணக்கூடாது. இந்த ஒரு தவறை மட்டும் நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள ஏற்படும். இரண்டாவது விஷயமா, முதலீட்டுக்கள்ல ஒரு ஆசை. மதிய வேலை நேரத்துல நாளை நாள்ல மதிய நேரத்துல யாரோ ஒருவர் உங்களுக்கு அதிகமான லாபம் தருவதாக கூறி இது மதியம் இரவு, ஆனா நாளைய நாள்ல நிச்சயமா நடக்கும். அதிகமான லாபத்தை தரும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இந்த சஷ்டி விரத நாள்ல புத்தி தடுமாறி அந்த ஒரு திட்டத்துல நீங்க அவசரப்பட்டு பணத்தை கொடுக்கத்தான் தோன்றும். இதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அது பெரிய ஒரு பண இழப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க யோசிக்கணும், நம்ம உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணமே கையில் தங்கமாடிக்கு, இது எப்படி நம்முடைய கையில் தங்கும் என்று நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மூணாவதா, அலட்சிய போக்கு. பரிகாரங்கள் செய்வதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்ற எதிர்மறை எண்ணம் அல்லது சோர்வின் காரணமா அன்று ஒரு மாலை நேரத்துல செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடுகளை நீங்க தள்ளி போடவோ அல்லது குறைகளை கூறவோ செய்யவோ மனமானது தோன்றும். ஆனா அந்த ஒரு நேரத்துல முருகப்பெருமானின் பேரருளை பெறுவதில் தடைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனாலே முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்ய விடாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய்விடும். இதெல்லாமும் நாளைய நாள்ல உங்களுக்கு நடக்கும். அதே போல நாளைய நாள்ல நீங்க ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இதை நீங்க கவனித்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். அதிக சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டாம். எதற்கெடுத்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்று ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருக்கும் குணம் உங்களிடம் இருக்கும். இது உங்களது மன அமைதியை கொடுப்பதுடன் சரியான நேரத்தில் முடிவுகளை எடுக்க விடாம தடுத்துவிடும். எனவே தேவையில்லாத சிந்தனைகளுக்கு விடை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. அடுத்ததா, உடல் நலத்துல கவனம் வேண்டும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உங்களது நரம்பு மண்டலம் மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடும் தகுந்த ஓய்வும் உடலுக்கு தர வேண்டியது உங்களுக்கு மிகவும் அவசியம். மூன்றாவதா, முதலீட்டில் எச்சரிக்கை. அவசரப்பட்டு புதிய தொழில்களிலோ சீட்டு நிறுவனங்களிலோ அல்லது முன்பின் தெரியாத ஆன்லைன் வர்த்தகங்களிலோ பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். பேராசை ஒரு பெரு நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுவிடும். எனவே அதில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவுகளை மதிக்க வேண்டும். மற்றவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் சில நேரங்களில் அவர்களை காயப்படுத்தலாம். எனவே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சுற்றத்தாரின் உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பை கொடுக்க வேண்டும். ஐந்தாவதா, பயணங்கள்ல கவனம். அலைச்சல தரும் தேவையற்ற பயணங்களை நீங்க தவிர்க்கணும். தவிர்க்க முடியாத பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளிலும் வாகனங்களிலும் உயர்க்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் கூடுதலாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதை மட்டும் நீங்க காலை நாளில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லை இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நாளைய நாளில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். நாளைய நாள் சஷ்டி விரதம், அதாவது முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான 5 பரிகாரங்கள் இருக்கு. அதை நீங்க நாளைய நாள்ல தவறாம பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும்.
எனவே நாளைய நாள் ஜூன் 20 உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை தகர்த்தெறிந்துவிட்டு உங்களது கர்ம வினைகளை நீக்கி முருகப்பெருமானின் முழுமையான ஆசியை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. முதல் பரிகாரமா இருப்பது முருகனுக்கு வேல் அர்ச்சனையை நீங்க செய்ய வேண்டும். சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 காலையிலேயே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த வேல் விக்கிரகத்திற்கு உங்களது பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதுவும் நாளை சஷ்டி விரத நாள முருகனை விட முருகனுடைய வேலுக்கு நீங்க அர்ச்சனை செய்தாலும் சில பரிகாரங்களையும் வழிபாட்டுகளை செய்வதன் மூலம் உங்களுடைய மனதில் நீங்கள் வேண்டியது அனைத்தும் நாளைய நாள்ல நிச்சயமா கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த வேலோடைய அர்ச்சனைக்கு இருக்கு. முருகனின் கையில் இருக்கும் வேல் உங்களது கன்னி ராசிக்குரிய மனக்குழப்பங்களையும் வேலை தாமதங்களையும் வேரோடு அழித்து தெளிவான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்குமாம். இரண்டாவது, பச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும். நாளை காலை அல்லது மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது கோவிலில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கோ பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிறு அல்லது அதனால் செய்யப்பட்ட உணவை நீங்கள் தானமாக வழங்க வேண்டும். பச்சை நிறம் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த ஒரு கலர். இதற்கு தானம் உங்களது ஜாதக ரீதியான தோஷங்களை நீக்கி தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த பச்சை பயிறு தானத்தை நீங்க செய்யும் பொழுது அதனை எத்தனையோ நபர்கள் சாப்பிடுவார்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நீங்க செய்த பாவங்களுக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கும் அனைத்திற்கும் ஒரு புண்ணியமானது நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மூன்றாவதா, கந்த சஷ்டி கவசத்தை நீங்க படிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களது இல்லத்து பூஜை அறையில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நீங்கள் பாராயணம் செய்யலாம். கவசம் படிப்பதால் உங்களது மாட்டி வடித்த உடல்நல சோர்வும் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மனதில் ஒரு புதிய நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. எனவே நாளைய நாளில் கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நாலாவதா, மாலை நேரத்தில் நீங்கள் நெய் தீபத்தை ஏற்றி வழிபடணும். மாலை 6 மணி அளவில் கோதூளி முகூர்த்த நேரம்னு அழைப்பாங்க. உங்களது வீட்டின் பூஜை அறையில் சுத்தமான பசுனையை ஊற்றி இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலும் சரி, அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்து வந்தாலும் சரி. ஆனால் இதற்கு நீங்கள் சுத்தமான பசுனை தீபத்தை ஊற்றி தான் தீபத்தை வழிபட வேண்டும். அந்த தீப ஒளியின் முன்னால் நீங்கள் அமர்ந்து கொண்டு நான் சொல்வதை நீங்கள் சொல்ல வேண்டும். என் வாழ்வில் உள்ள கடன் சுமைகளும் பண பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் முருகா என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளானது விலகி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதனை மட்டும் நீங்க எப்படியாவது செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஐந்தாவதா, மாணவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். முருகப்பெருமான் தமிழ் நாணத்தின் அதிபதி. எனவே சஷ்டி நன்னாள் அன்று ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில் அல்லது கல்விக்கான நிதி உதவி செய்து உதவ வேண்டும். இப்படி நீங்கள் மாணவர்களுக்கு உதவும் பொழுது உங்களுடைய வித்தியாத்தானம் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமைகளையும் உங்களது பிள்ளைகளின் கல்வியில மிகப்பெரிய வெற்றியையும் தேடி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்கள் இந்த ஒரு செயலை நீங்க நாளைய நாளில் எப்படியாவது செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே கன்னிராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நன்னாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரங்கள் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்காரம் செய்து உங்களுடைய வாழ்வில் பேரமைதியையும் பெரும் மகிழ்ச்சியும் நிலைநிறுத்தும். அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைஞ்சுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான 5 பரிகாரங்கள் இருக்கு. அதை நீங்க நாளை நாள தவறாம பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே நாளைய நாள் ஜூன் 20 உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களை தகர்த்தெறிந்து விட்டு உங்களது கர்ம வினைகளை நீக்கி முருகப்பெருமானின் முழுமையான ஆசியை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 சக்தி வாய்ந்த பரிகார முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. முதல் பரிகாரமா இருப்பது முருகனுக்கு வேல் அர்ச்சனையை நீங்க செய்ய வேண்டும். சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 காலையிலேயே அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த வேல் விக்கிரகத்திற்கு உங்களது பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும்.
அதுவும் நாளை சஷ்டி விரத நாள்ல முருகனை விட முருகனுடைய வேலுக்கு நீங்க அர்ச்சனை செய்தாலும் சில பரிகாரங்களையும் வழிபாட்டுகளை செய்வதன் மூலம் உங்களுடைய மனதில் நீங்கள் வேண்டியது அனைத்தும் நாளைய நாள்ல நிச்சயமா கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த வேலோடைய அர்ச்சனைக்கு இருக்கு. முருகனின் கையில் இருக்கும் வேல் உங்களது கன்னி ராசிக்குரிய மனக்குழப்பங்களையும் வேலை தாமதங்களையும் வேரோடு அழித்து தெளிவான பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்குமாம். இரண்டாவது, பச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும். நாளை காலை அல்லது மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது கோவிலில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கோ பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிறு அல்லது அதனால் செய்யப்பட்ட உணவை நீங்கள் தானமாக வழங்க வேண்டும். பச்சை நிறம் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த ஒரு கலர். இதற்கு தானம் உங்களது ஜாதக ரீதியான தோஷங்களை நீக்கி தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த பச்சை பயிறு தானத்தை நீங்க செய்யும் பொழுது அதனை எத்தனையோ நபர்கள் சாப்பிடுவார்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நீங்க செய்த பாவங்களுக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கும் அனைத்திற்கும் ஒரு புண்ணியமானது நாளைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மூன்றாவதா, கந்த சஷ்டி கவசத்தை நீங்க படிக்க வேண்டும். சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களது இல்லத்து பூஜை அறையில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நீங்கள் பாராயணம் செய்யலாம். கவசம் படிப்பதால் உங்களது மாட்டி வடித்த உடல்நல சோர்வும் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மனதில் ஒரு புதிய நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. எனவே நாளைய நாளில் கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நாலாவதா, மாலை நேரத்தில் நீங்கள் நெய் தீபத்தை ஏற்றி வழிபடணும். மாலை 6 மணி அளவில் கோதூளி முகூர்த்த நேரம்னு அழைப்பாங்க. உங்களது வீட்டின் பூஜை அறையில் சுத்தமான பசுனையை ஊற்றி இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலும் சரி, அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்து வந்தாலும் சரி. ஆனால் இதற்கு நீங்கள் சுத்தமான பசுனை தீபத்தை ஊற்றி தான் தீபத்தை வழிபட வேண்டும். அந்த தீப ஒளியின் முன்னால் நீங்கள் அமர்ந்து கொண்டு நான் சொல்வதை நீங்கள் சொல்ல வேண்டும். என் வாழ்வில் உள்ள கடன் சுமைகளும் பண பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் முருகா என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளானது விலகி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இதனை மட்டும் நீங்க எப்படியாவது செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஐந்தாவதா, மாணவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். முருகப்பெருமான் தமிழ் நாணத்தின் அதிபதி. எனவே சஷ்டி நன்னாள் அன்று ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில் அல்லது கல்விக்கான நிதி உதவி செய்து உதவ வேண்டும். இப்படி நீங்கள் மாணவர்களுக்கு உதவும் பொழுது உங்களுடைய வித்தியாத்தானம் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமைகளையும் உங்களது பிள்ளைகளின் கல்வியில மிகப்பெரிய வெற்றியையும் தேடி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்கள் இந்த ஒரு செயலை நீங்க நாளைய நாளில் எப்படியாவது செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே கன்னிராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நன்னாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரங்கள் முருகப்பெருமானின் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்காரம் செய்து உங்களுடைய வாழ்வில் பேரமைதியையும் பெரும் மகிழ்ச்சியும் நிலைநிறுத்தும். அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு